வணக்க மக்களே! நாம இந்த ஆரோக்கியமான பதிவில சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவமைகள பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். நம்ம தினமும் காலையில எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும்போது, நம்மளுடைய உடல்ல வளர்சிதை மாற்றம் அதிகரிக்கப்பட்டு, எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நம்ம நலமோடு வாழலாங்க. மருத்துவ நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். இதுக்கு நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமா குடிக்கக்கூடிய நீர்ல சீரகத்த ஊற வச்சுட்டு, மறுநாள் காலையில எழுந்ததுக்கப்புறம் அந்த ஊற வைத்த சீரக தண்ணீர வெதுவெதுப்பான சூட்ல நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில வெறும் வயிற்றில இந்த டீ, காஃபி, பால் இதெல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாமே நம்ம உணவுகள சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த உணவுகளை செரிக்க வைக்கிறதுக்கான ஒரு எனர்ஜி பூஸ்டர் ட்ரிங்க் மாதிரியும் அல்லது நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து விடுபடுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ட்ரிங்க் மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் நம்ம சீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். இது நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். அந்த நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது சீரக தண்ணீர். சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்குங்க. இது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்குது. பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுமே இருக்குது. இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல் சீரக தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களையுமே கொண்டிருக்கு. ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இவை அத்தனையுமே இருக்கிறதால தான் சீரக தண்ணீர் வந்து தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் இன்னும் உதவிகரமாக நமக்கு இருக்குங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இழக்க நேரிடலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வறுத்த அந்த மாதிரி சீரகத்தெல்லாம் பயன்படுத்தாமல், பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தெல்லாம் பயன்படுத்தாமல் முழு சீரகத்தை அப்படியே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததுக்கப்புறம் வெதுவெதுப்பான சூட்டில் இதை எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்தி சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை கொண்டது சீரக தண்ணீருங்க. இப்போ சீரக தண்ணீரில் வந்து தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குது. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்குது. காரணம் என்னென்னா, நம்மளுடைய கல்லீரலில் வந்து அதிகப்படியான நச்சு கழிவுகள் தேங்கும் போதும் அதிகப்படியான கொழுப்பு படிவுகள் ஏற்படும் போதும் கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படும். அந்த நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு சீரக தண்ணீர் தான் ஹெல்ப் பண்ணும். சீரக தண்ணீரினுடைய அந்த அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு தொடர்பான பிரச்சனைகளையுமே சரி பண்ணிடும். ஏதாவது வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இருக்கு அப்படின்னாலுமே அதையுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் வந்து பெண்களுக்கு மாதவிடை பிரிப்பை குறைக்கிறதுக்கு, பெண்கள் மாதவிடை காலத்தில் சீரகத்தை கொஞ்சமாக எடுத்துக்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ வெதுவெதுப்பான சீரகத்தை குடிக்கிறது நம்மளுடைய உடல்களில் எங்காவது வீக்கங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களில் வந்து எதிர்த்து போராடுவதற்கு, பிபி, சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம், இந்த மாதிரி நாள்பட்ட நோய்கள் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கான அந்த அலர்ச்சி எதிர்ப்புக்கான விளைவுகளை வந்து கொண்டிருக்கக்கூடியதான் நம்ம இந்த சீரகத்தை வந்து எடுத்துக்கிறோம். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் உங்களுடைய வயிறு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்குங்க. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தையுமே மேம்படுத்தி கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் எல்லாத்தையுமே சுரக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஹார்மோன்கள்லாம் சுரக்கும் போது என்ன ஆகும்னா, தேவையில்லாத கொழுப்புகளை நமக்கு வந்து கரைத்து வந்து நமக்கு ஆற்றலாக மாற்றப்படும். அதே போல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரக தண்ணீர் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக சீரக தண்ணீர் வந்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, சீரக தண்ணீர் வந்து சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை வந்து கொண்டிருக்குங்க. சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் வந்து கலந்து பருகுவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ சீரக தண்ணீரில் வந்து நீங்கள் லெமன் ஜூஸும் சேர்த்து பருகிங்கன்னா டேஸ்டாகவும் இருக்கும். அது உங்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். தொப்பை, தேவையில்லாத கொழுப்புகள் இருக்காது. செரிமானமும் உங்களுக்கு வந்து நன்றாக இருக்கும். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருக்குங்க. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு. இப்போ இந்த சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய விட்டமின் இ முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. வழக்கமாக நீங்கள் ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை குடிக்கும் போது உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை உங்களால் தாமதப்படுத்த முடியும்.
இதுக்கு நீங்கள் மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா பளபளப்பான பொலிவு வந்து உங்களுடைய முகத்துக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் சீரக தண்ணீரை உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டாலுமே உள்ளிருந்து உங்களுடைய சருமத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கப்பட்டு ஆரோக்கியமான மற்றும் இளமையான பளபளப்பான ஒரு சருமத்தை வந்து நீங்கள் பெறுவீங்க. எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. முகப்பருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து எதிர்த்து போராடி உங்களை விடுபட வைக்கக்கூடியது சீரக தண்ணீருங்க. இதுக்கு சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய முகப்பொருட்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி முகப்பருவை முன்னாடியே அழிக்கும். மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளையும் முன்னாடியே சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் தடுத்துரும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நச்சுக்கள். இந்த நச்சுக்கள் வந்து நமது உடலில் நுழைந்து நமது சருமத்தில் இருக்கக்கூடிய புரதத்தை வந்து உடைக்கும். அந்த புரதங்கள் உடைஞ்சு போயிடுச்சுன்னா நம்மளோட சருமத்தில் கரைகள், தளர்வான சருமமெல்லாம் ஏற்படும். இறந்த செல்கள்லாம் அதிகமாக நம்மளோட சருமத்தில் இருக்கும்போது முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு இதெல்லாமே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதையெல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த டெட் செல்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டுறதால நமக்கு வந்து இளமையான ஒரு சரும தோற்றம் கிடைக்கும். இதுக்கு நம்ம சீரக தண்ணீரை வந்து ஃபேஸ் பேக் மாதிரியும் பயன்படுத்தலாம், உணவுகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ சீரக தண்ணீர் வந்து சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால இது அளவுக்கு அதிகமாக பருகுவதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது சருமத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை சீரக தண்ணீர் உங்களுக்கு வந்து கொடுக்கும். முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது, அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது, நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இந்த சீரக தண்ணீரை குடிக்கிறது நம்மளுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். காரணம் சீரக தண்ணீரில் வந்து புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குது மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து நிரப்புகிறது. சீரக தண்ணீர் வந்து முடி உதுதலையுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்துதுங்க. நம்மளுடைய தலைமுடிக்கு சீரக தண்ணீர் வந்து பயன்படுத்துவதால ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையாக நம்மளுடைய தலைமுடியை வந்து நம்ம மாற்றிக்கலாம். பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு சீரக தண்ணீரில் நம்மளுடைய தலைமுடியை வந்து நம்ம வாஷ் பண்ணணும். சீரக தண்ணீரில் நம்மளுடைய தலைமுடியை வந்து கழுவும் போது நம்மளுடைய தலைமுடி வந்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து பெறும். இந்த பொடுகு, பேன் தொல்லை இது எதுவுமே இருக்காது. முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே சீரக தண்ணீர் ஊட்டச்சத்து கொடுக்கறதால தான் அந்த ஒரு பளபளப்பான ஒரு கூந்தலை வந்து நமக்கு வந்து சீரக தண்ணீர் வந்து கொடுக்குங்க. அந்த பொடுகு, பேன் தொல்லை இருக்காது, முடி கொட்டுறது, இளநரை பித்தனை ஏற்படுவது என எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரக தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீரகம் நேர்மறையான விளைவை கொண்டு இருக்குது. அதாவது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குதுன்றதை வந்து மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. சீரக தண்ணீர் ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்குது. சீரக தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கும், கொழுப்பு சத்துக்கள் சேருவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படியாது. ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் அகற்றிக்கலாம். இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இல்லாதால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும். இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. பன்மடங்கு இதயம் பலம் பெறும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீராக இருக்கிறதால இதய துடிப்பும் தொடர்ந்து சீராகவே இருக்கும். இதுக்கு நம்ம சீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்று குடிக்கிறது மிகவும் நல்லது. இதயத்துக்கு அது ஆரோக்கியத்தை வந்து கொடுக்குங்க. நீங்கள் வந்து ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம். இப்போ இரும்புச்சத்து குறைபாடால் தான் ரத்த சோகை பிரச்சனை ஏற்படும். இரும்புச்சத்து குறையும் போது ரத்த சிகப்பணுக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் வந்து குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து குறைஞ்சதுன்னா ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளைவே கொண்டு போகுது. ஸோ அந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து குறையும் போது என்ன ஆகும்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், இது மாதிரி நிறைய பிரச்சனை வந்து ஏற்படும். கவனமின்மை வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் க்யூர் பண்ணணும்னா சீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ரத்த சோகை நோயாளிகள் வந்து சீரக தண்ணீரோட கருப்பியல் சேர்த்து சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லது. உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு வந்து கொண்டு போகிறதால இந்த மாதிரி அனிமியாவுக்கான அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. நீங்கள் நலம் பெறலாம். இதே போல் உங்களுடைய பிளட்டில் சுகரோடையில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும், நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னாலுமே நீங்கள் சீரக தண்ணீரை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். சீரக தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதற்குரிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.